ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங் ரொட்டீன் விலாகோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. காலையில் மணி இப்போது 6 ஆகுது. வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. வாசலில் நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட போகணும். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் டெர்மோட்டாலஜிஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. கொஞ்ச நாளாக எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் பேரியர் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டெய்லியும் எனக்கு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணால் தான் ஸ்கின் கொஞ்சம் செக்யூராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம டீ போட போகலாம். காலையில் டீ போடலைன்னா சுத்தமாக எங்களுக்கு அந்த நாளே ஓடின மாதிரி தெரியாது. இஞ்சியை நல்லா நசுக்கி சாறு வர அளவுக்கு போட்டால் தான் இஞ்சியோட எசன்ஸ் டீயில் நல்லா இறங்கும். குடிக்கும்பொழுது தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பால் நல்லா பொங்கி வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த இஞ்சி போடுவோம். ப்ளஸ் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு டீ குடிப்போம். டீ போட்டு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நான் மார்னிங் டீ குடிக்க மாட்டேன். ஒரு 2 மாதமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேஸில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பீட்ரூட்டு, கேரட்டு, கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 மிளகு இதெல்லாம் போட்டு 250 மில்லி வாட்டரில் நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது டெய்லியும். வெறும் வயிற்றில் எடுக்காமல் ஒரு கிளாஸ் தண்ணியோ இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கொஞ்சம் அசிடிட்டி இஷ்யூஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு எனக்கு டாக்டர் சொன்னாங்க. அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கேப் விட்டுட்டு தான் நான் போட்டு வச்ச இஞ்சி டீயோ இல்லைனா சம்டைம்ஸ் இஞ்சி டீ குடிக்காமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்பேன். சம்டைம்ஸ் டீயே குடிக்காமையும் விட்டுருவேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும். நானும் ஜூஸ் குடிச்சிட்டு என்னோடய சிஸ்டருக்கு அம்மாவுக்கும் டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவங்களும் குடிச்சிட்டாங்க. அம்மா பேப்பர் படிச்சுட்டு நாங்கள் வெளியில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்ச நேரம். ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் அமையிறது இல்லை. ஏதோ ஒரு கஷ்டம், பண நெருக்கடி, இல்லைனா நம்ம ஆசைப்பட்டு ஆரம்பித்த விஷயம் தோற்று போயிருக்கலாம். நம்ம வயசுக்கு நம்ம இன்னும் சாதிக்கலையே, இன்னும் செட்டில் ஆகலையேன்னு சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, நேற்று நைட்டோட எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் இன்றைக்கி காலையில் சூரியன் வராமலையா இருக்குது? ஸோ இயற்கை நமக்கு தினமும் ஒரு புது வாய்ப்பு தருது இல்லையா? மற்றவங்கள நம்மளை
அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெவர் கிவ் அப். நம்ம இன்றைக்கி எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி நாளைக்கு நம்ம லைஃப்பையே மாற்றலாம் இல்லையா? ஸோ பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். அவ்வளோதான். ஜூஸ் குடித்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ அம்மா பாப்பா ஆயாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துடலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து தோசை தான், மாவு இருந்துச்சு. ஸோ தோசை ஊற்றிட்டு ஆல்ரெடி வந்து தக்காளி சட்னி நேற்று வச்சது இருந்தது. ஸோ அது கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் வந்து அம்மா வந்து அதே தக்காளியும் பூண்டையும் சேர்த்து காரஞ்சாரமாக பூண்டு தக்காளி சட்னி மாதிரி வந்து பச்சையாகவே வந்து அரைச்சிட்டாங்க. ஸோ இது தோசைக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் இட்லிக்குமே சூப்பராக தான் இருக்கும். எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றப்ப இந்த விஜய் டிவியில் இந்த 4 நாடகத்தை பார்க்காம வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் விளாக்ஸ் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in next video. Bye bye.